வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டெக். இந்த வீடியோவில் வந்து முக்கியமான ஒரு கிரிப்டோகரன்சி ஆப்பை பற்றி பார்க்க போகிறேங்க. நான் இந்த ஆப் ஒரு 1.5 மாதமாக நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக வரவங்களாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிரிப்டோகரன்சி ஃபீல்டே உள்ளவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப் என்ன இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பிட்காயினை பேன் பண்ண போகிறாங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட இந்தியா டுடேக்கு கொடுத்த இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி கிரிப்டோகரன்சி பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேனை பற்றியும் சரி கிரிப்டோகரன்சிக்கான லாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க. அது என்ன இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும், ஸோ அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலிங்காக பேசியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிரிப்டோகரன்சி ஆப்பை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த ஆப்பை நான் ஒரு 1.5 மாதமாக இந்த ஆப் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பேசிக்காக இந்த ஆப் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இந்த ஆப்பை நான் காசு வாங்கிட்டு அதுக்காண்டி நான் சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது கேட்டால் 1.5 மாதமாக இந்த ஆப்பை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஆப் பேர் என்னன்னு கேட்டால் வந்து பிளாக் இண்டி. இந்த ஆப் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டால் வந்து இது முழுக்க வந்து நம்ம ஊருக்காரங்களாம் வந்து மேக் பண்ணப்பட்டதான் இந்த ஆப்பு. முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கிரிப்டோ தமிழ் மனோ. ஸோ இவர் தான் வந்து இந்த ஆப்பை வந்து மேக் பண்ணது. இவர் வந்து ஒரு பிளாக் செயின் சயின்டிஸ்ட், உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இவர் வந்து இந்த பிளாக் இண்டியை பற்றி தனியாக அவரோட சேனல்லே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் நான் கீழே தரேன், போய் பாருங்கள். நான் இந்த ஆப்பை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஓவராலாக நான் சொல்லிடுறேன். பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை போய் வந்து கீழே நான் அதுக்கான லிங்க் தரேன். கண்டிப்பாக அந்த போய் பாருங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. பேசிக்காக வந்து எப்படின்னு கேட்டால் வந்து எல்லாமே இருக்குங்க. இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா வந்து ஓன்குள்ளே போனீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ வந்து பிட்காயின் ரேட் என்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ்க்குள்ளே போனீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, பிட்மினஸ், ஜெப்பே, காயின் டிஎக்ஸ், யூனோ காயின், அப்புறம் வந்து விஜிடெக்ஸ். ஸோ எல்லாத்தையும் இருக்கிற பிட்காயினோட ப்ரைஸ் என்ன, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து வேறு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அதுக்கெல்லாம் பிட்காயின் மட்டும் இல்லை, கீழே வந்து எத்திரியம் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற ஒன் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த இது நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆப், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து கைடுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாமே இருக்கும். எங்கே போய் வந்து நான் வந்து ப்ரைஸ் எங்கே செக் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர் டு பை, வென் டு பை, அப்புறம் ஹவு டு பை எல்லாமே இருக்கும். உள்ளே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனால் எல்லாமே அந்தந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போனஸ் டிப்ஸ்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நீங்கள் உள்ளே படித்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்சேஷன் கொடுத்து வந்து ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து விஜிடெக்ஸ், பிட்பினஸ் எல்லாத்துக்கும் லிங்க் இதில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து ஒரே எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ கீழே போனால் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், பினான்ஸு, யூபி, அதுக்கப்புறம் வந்து காயின் பேஸ், எஃப்டிஎக்ஸ், ஸோ ஓகேஎக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து வெளியில் போய் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் போய் லிங்க் தேடி அதுக்குள்ளே போய் சைன்அப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆப் மூலயமாவே நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு யூடியூப் சேனல் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வேலெட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எடிட்டர் எல்லா வேலெட்டு எல்லாமே இதுக்குள்ளே வந்து லிங்க் எல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேராக அந்த லிங்க் கிளிக் பண்ணினா வந்து நேராக அந்த டீடைல் ஆகி அங்கே போயிடும். நீங்கள் அங்கே போய் சைன்அப் பண்ணி ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதான் வந்து இந்த இதோட வந்து ஸ்பெஷாலிட்டி. நான் வந்து இந்த ஆப்பை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதமாக நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரேடிங் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே செக் டிரான்சாக்ஷன், அப்புறம் வந்து கேல்குலேட் இடிஹெச், டெக்னிக்கல் அனலிஸ்ட், சார்ட்டு, கிரிப்டோ கேலண்டர், ஸோ அப்புறம் வந்து செக் ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸு, ஸோ கிரிப்டோ மிஸ்கோ எல்லாமே சேர்த்து ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன் நான் அப்படி சொன்னேன்னா வந்து நம்மள ஒருத்தர் வந்து மேக் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். அது நம்மளோட கடமை. அதுக்காண்டியே வந்து கண்டிப்பாக வந்து கீழே போய் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த ஆப் நல்லா இல்லைன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவேன். ஓப்பனாக சொல்கிற கேட்டு தான் நான் போல்டாக பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த ஆப் உண்மையாக நல்லா இருக்குங்க, அதனால நான் சொல்கிறேன். இது வந்து அவர்கிட்ட நான் காசு வாங்கிட்டோ இல்லை வேறு எதுக்காண்டி நான் சொல்ல. உண்மையாக நான் இந்த ஆப்பை நான் 1.5 மாதம் யூஸ் பண்ணி போட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அந்த ஆப்பை போய் கீழே லிங்க் தரேன், போய் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவருக்கும் அவரோட சேனலுக்கான லிங்க்கு நான் கீழே தரேன். அவர் அந்த வீடியோ போட்டுருக்க பிளாக் இண்டியை பற்றி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான லிங்க்கு நான் கீழே தரேன், போய் பாருங்கள். ஆல் கிரெடிட்ஸ் டு கிரிப்டோ தமிழ் மனோ. ஓகே, இந்த ஆப்பை பற்றி நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் வந்து அடுத்த வீடியோ இந்த வீக்குள்ளே வந்து ஒரு வீடியோ இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலிங்காக வந்து நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் உள்ளே இருக்குது. நான் வேணா ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். வேணுன்னா கீழே சொல்லுங்கள், கீழே வந்து அங்கே லிங்க் கொடுக்குறேன், போய் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது நியூஸ்க்குள்ளே போயிடலாம். 2வது நியூஸ் என்ன கேட்டால் வந்து இப்போ கிரிப்டோகரன்சியை பேன் பண்ண போகிறாங்கிற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டுருக்கு. பேசிக்காக வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் வந்து இந்தியா டுடே கான்க்ளேவ்னு சொல்லி நம்ம சென்னையில் வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம கமலஹாசன், சிதம்பரம் எல்லாமே போய் அந்த மீட்டிங்கில் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அந்த விஷயம் என்னென்னு கேட்டால் வந்து இந்த மாதிரி கிரிப்டோகரன்சி
கரன்சியை வந்து பேன் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போதைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசிட்டாங்கிற மாதிரி இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க என்ன பேசினாங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் நம்ம. ஏன்னா வந்து அதுதான் வந்து நினச்ச மாதிரி இங்கே நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன அதை பார்த்துருவோம் நம்ம. Finance Ministry, we heard from the Reserve Bank of India on their views on cryptocurrencies and having a law which allows for global acceptance of global cryptocurrencies or an Indian version of a cryptocurrency. How do you personally, as Finance Minister, view this debate? Do you think we're heading into a zone where it's almost inevitable that governments will have to come around to the realization that cryptocurrencies are here to stay? How do you view this outside of what we've already heard from the RBI? How's the Finance Minister viewing this entire debate around cryptocurrency? A cabinet note is getting prepared. It's almost nearing completion, and then it will be taken to the cabinet, of course. And I have said my view on this, saying the Supreme Court had commented on this cryptocurrency. Whilst we are very clear that the Reserve Bank may take a call on an official cryptocurrency or anything of that kind, but from our side, we are very clear that we are not shutting all options off. We will allow a certain amount of a window for people to use, so that experiments in the blockchain, the Bitcoin, or whatever you may want to call it, the cryptocurrency experiments and fintech which depend on such experiments will have that window available for them. We are not going to shut it off all. But yet, what kind of a formulation, even for a crypto, will have to be the content of the cabinet note, which will get ready soon. Okay, right. So இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் வந்து நான் வந்து போன வாட்டி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே தரேன். ஆக்சுவலி அதில் என்ன சொன்னாங்கன்னா இதே விஷயம் தான் சொன்னாங்க. இப்போ வந்து இந்தியா டுடே நடந்த இன்டர்வியூவில் வந்து நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கிரிப்டோகரன்சி பற்றி இப்போதைக்கு எந்த நிலைமை இருக்குன்னு கேட்டதுக்கு வந்து இந்த கேபினட்டுக்கான பில்லெல்லாம் வந்து பாஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு பில் வந்து போயிட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அந்த பில்லு வருங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கிரிப்டோகரன்சி நாங்கள் ஃபுல்லாக வந்து ஷட் டவுன் பண்ணலங்கிறத நான் போன இன்டர்வியூலேயே அதான் சொன்னாங்க. இந்த இன்டர்வியூலேயும் அதே தான் சொல்கிறாங்க. கிரிப்டோகரன்சியை நாங்கள் ஃபுல்லாக வந்து மூட போகிறது கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களுக்கு வந்து கிரிப்டோகரன்சி லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஓனாக கிரிப்டோகரன்சி கொண்டு வர போகிறாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து இதை ஃபுல்லாக வந்து நாங்கள் மூட போகிறது கிடையாது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த லாஸ்ட்டு முடிச்ச விஷயம் வந்து அவங்க என்ன சொன்னாங்க நீங்களே பாருங்கள். பிளாக் செயின் அண்டு பிட்காயின் எனிவேர் யூஸே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஆனால் நாங்கள் ஃபுல்லாக வந்து இதை நாங்கள் மூட போகிறது கிடையாது. இதுக்கான விண்டோ நாங்கள் வந்து ஓப்பன் வைக்க போகிறோங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற வார்த்தையை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர அதை பேன் பண்ணாங்கன்னா எந்த விதத்துலையும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கனக்குள்ளே வந்து ஏகப்பட்ட விஷயங்க. அவங்கெல்லாம் எதுக்குன்னே தெரில, சும்மா வந்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து பேன் சொல்லி போட்டு தாலியாக இருக்கிறாங்க. அதில் வந்து ரீட்டர்ஸுங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி கிரிப்டோகரன்சி பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. டோஜி காயின் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேஸ்ன்னு சொல்லி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக போட்டுறாங்க. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சோர்ஸ் மூலியமாக கிடச்சிங்கிற மாதிரி இங்கே வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து பேனை உண்டாக்கி அந்த பேனிக்கை உண்டாக்கி இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. நம்ம ஒரு வீடியோவில் வந்து ஏதாவது போட்டாலே திட்டுறீங்க, கண்ணாமன்னு திட்டுறீங்க. ஆனால் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேன் சொல்லி போட்டு மக்களை ஏமாற்றி அதில் ஆடை வச்சு சம்பாரித்து இந்த ஒரு ஆப்பில் இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டுமே இந்த ஒரே ஒரு ஆர்டிக்கலில் மட்டுமே வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து மினிமம் வந்து அவங்க $1000 மேலே சம்பாரிச்சு போயிடுவாங்க. நான் சொல்ல ரொம்ப ரொம்ப கம்மி, அதுக்கு மேலே இவங்க சம்பாரிச்சிருவாங்க. ஸோ அதான் உங்களை வச்சு ஈஸியாக சம்பாரிச்சிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதை வச்சு ஈஸியாக ஏமாந்துடுறீங்க. ஸோ அந்த இதுலேயே வந்து அவங்க அண்டு சோர்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு, கிரிப்டோகரன்சியை பேன் பண்ண போகிறாங்க, இங்கே உள்ள எல்லா அஃபீஷியல்ஸையும் மூட போகிறாங்கிற மாதிரி வந்து அதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வச்சு அதை விடுங்க. இன்றைக்கி வந்து இந்தியனில் வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அந்த ஆர்டிகல் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இந்த கிரிப்டோகரன்சியை பேன் பண்ண போகிறாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கிரிப்டோகரன்சி வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்களாம். 6 மாதத்தில் அவங்க டைம் கொடுத்து இருக்கிற எல்லா அசட்டையும் வந்து நீங்கள் ரிலீடியாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல எடுத்தோன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் கீழே வந்து எல்லாத்தையும் முதல்ல சொல்லிட்டே வந்து இந்திய ஆர்டிக்கலில்
கீழே நீங்கள் வந்து இந்த இதை பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் கேட்டால் வந்து நேற்று நடந்த இன்டர்வியூவில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து கிரிப்டோகரன்சி நாங்கள் மூட போகிறதில்லங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டு சொல்கிறாங்க இருக்குன்னு சொல்லி இந்தியா துறையில் இன்னைக்கு கொடுத்த ஆர்டிக்கல்லே வந்து முதல்ல எடுத்தோடனே வந்து 2019 பேனு இந்த மாதிரி பேன் பண்ண போகிறாங்க அப்படி இப்படி இவங்க சொன்ன வெப்சைட்டை தூக்கி அதில் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் கீழே வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நேற்று கொடுத்த இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு ஊத்தாப்பத்தை பின்னிட்டு போயிட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பனாக சொன்னால் வந்து உங்களை வச்சு இந்த வெப்சைட்டை வச்சு அவங்க ஈஸியாக சம்பாதிக்க வைப்பாங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கப்புறமும் வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஏன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஆனால் இன்னமும் வந்து கிரிப்டோகரன்சியை பேன் பண்ண போகிறாங்களா, கிரிப்டோகரன்சியை பேன் பண்ண போகிறாங்களா மாதிரி நியூஸ் போயிட்டே இருக்குது. நான் இப்பவும் சொல்கிறேன், இன்னும் கிரிப்டோகரன்சி இங்கே பேன் கிடையாது. இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து பேன் கார்டை வச்சு லீகலாக தான் இங்கே நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் பேனிக்காக வேண்டாம், அதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே ரைட். இப்போ வந்து அடுத்த பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் என்னங்க பார்த்துருவோம். நம்ம பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $56,393 இருக்குது. கீழே வந்து எத்தனை ப்ரைஸ் பார்த்தா வந்து $1,778 இருக்குது. பினான்ஸ் காயின் வந்து $250 இருக்குது. டாட் வந்து $34 இருக்குது. ஸோ நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பிட்காயின் வந்து $60,000 போயிட்டு திருப்பி கீழே வரும்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் பிட்காயின் வந்து $60,000 இது போயிட்டு இப்போ வந்து 56,000 வந்து ஒரு டம்ப் அடிச்சிருக்கு. நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தான். பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 60% இருக்குங்க. இப்போதைக்கு வந்து பிட்காயினோட மார்க்கெட் வந்து 1 ட்ரில்லியனுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போதைக்கு வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் வந்து இப்போதைக்கு வந்து பிட்காயின் வந்து ஒரு 56 இதில் இருக்குல்ல, $56,393 இருக்குல்ல, இதுலேருந்து வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்துச்சுன்னா வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 53,000 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து மேபி அதை 53,000 உடச்சி கீழே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்து வந்து ஒரு $46,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த 53,000 தான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பாயிண்ட். ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆகி 48,000 to 46,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து $56,363 வந்து மேலே போச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு ரெசன் பாயிண்ட்டாக எதுன்னு கேட்டால் வந்து $58,500 வந்து ஃபஸ்ட்டு ரெசன் பாயிண்ட்டாக இருக்கும். மேபி அதை பிரேக் பண்ணிச்சுன்னா வந்து பிட்காயின் வந்து ஒரு $60,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதிலே வந்து பிட்காயின் வந்து சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் வந்து பிட்காயின் அடுத்து வந்து $62,000 வரைக்கும் போகும். மேபி அதையும் தாண்டி போச்சுன்னா வந்து பிட்காயின் வந்து அடுத்து வந்து ஒரு $70,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பேசிக்காக என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ இதான் வந்து 2 மூவ். மேபி இதுலேருந்து கீழே வந்துச்சுன்னா வந்து ஒரு 48,000-46,000 வரைக்கும் கீழே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து வந்து மேலே போச்சுன்னா வந்து பெரிய அளவில் பீக் அடிச்சுன்னா திருப்பியும் புல்ரன் ஆச்சுன்னா வந்து ஒரு 72,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 2 தான் பார்த்துக்கோங்க. நான் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதை வந்து பார்த்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆல்ட்காயின்ஸ் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்குறீங்க. ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா வந்து இப்போதைக்கு ஆல்ட்காயின்ஸ் எல்லாமே வந்து 300%, 10x 20xன்னு சொல்லி பீக்கில் இருக்குது. இப்போ போய் நான் ஆல்ட்காயின் சொல்லி நீங்கள் அதை வாங்கி அதை லாஸ் பண்ணுறதுங்கிறது என்னால் முடியாது. மேபி அது பியர் மார்க்கெட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து ஆல்ட்காயின்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆல்ட்காயின்ஸோட வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். 2 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் 2 வீடியோஸ் நான் வந்து ஆல்ட்காயின்ஸ் பற்றி போட்டேன், டிஃபை பற்றி நான் போட்டிருக்கேன், வந்து நான் ஃபங்கபிள் டோக்கன்ஸை பற்றி நான் முன்னாடியே இதை பற்றி நான் எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். கீழே அதுக்கான எல்லா வீடியோஸும் நான் லிங்க் நான் கீழே தரேன். இந்த வீடியோ எண்டில் கூட வரும், போய் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் போன வருஷம் சொன்ன எல்லா காயினுமே வந்து இன்றைக்கி வந்து 10x கொடுத்துருக்கு, 10x 15x கொடுத்துருக்கு. மேபி இன்னுமே நான் பியர் மார்க்கெட்டில் வேணால் நான் சொல்லுவேன். தவிர இப்போ நான் போய் பார்த்தேன், டாப் 10 ஆல்ட்காயின்ஸ் எடுத்தாச்சு. ஆனால் எல்லா ஆல்ட்காயின்ஸுமே வந்து ஒரு 10x கொடுத்துருக்கு. இப்போ போய் நான் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் வாங்கி திருப்பி அது பியர் மார்க்கெட்டில் போச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் சரியாக மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் இப்போ நான் வந்து டாப் 10 ஆல்ட்காயின்ஸே இப்போ நான் போடல. மேபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அது ரொம்ப ரிஸ்க்குனால நான் போடல. ஏன்னா நான் ஃபங்கபிள் டோக்கன்ஸ் இப்போ புதுசாக வந்துருக்கு, அதுக்கான புது ப்ராஜெக்டை எடுத்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து முன்னாடி ஆல்ட்காயின் சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சீசன் நான் அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஏன் நிப்பாட்டினேன்னு கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து அதில் போச்சு. நான் வந்து அதில் வந்து இந்த மாதிரி நியூஸ் சொல்கிறதோட வந்து எனக்கு ஆல்ட்காயின்ஸை பற்றி சொன்னால் வந்து எனக்கு டைமிங் ரொம்ப ஜாஸ்தியாகும். மினிமம் வந்து அந்த ஒரு ஆல்ட்காயினை பற்றி நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னா எனக்கு 2 days மேலே ஆயிரும். பட் இருந்தாலும் நான் வந்து ரிசர்ச் பண்ணி அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து நான் சொன்ன உடனே அந்த காயின் வந்து ஏறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ திட்டிங்க, ஏகப்பட்ட பேர் வந்து திட்டல் நிறையா வந்துச்சு. அதுக்காண்டியே நான் அதை ஸ்டாப் பண்ணேன். திட்டுறதெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஒழுங்காக கிடைக்காதனால தான் வந்து அந்த ஆல்ட்காயின் சீசன் நான் ஸ்டாப் பண்ணேன். நான் உண்மையை பேசிடுறேன். ஸோ அதான் அந்த பிரச்சனை. ஏன்னா ரிப்பலை பற்றி ஏகப்பட்ட இது சொல்லிட்டேன். நான் இன்றைக்கும் சொல்கிறேன்,
நான் அந்த வீடியோவில் போட்ட ரிப்பல் வீடியோ போட்டது 100% உண்மை தான். அதை நான் மாற்றிக்க மாட்டேன் என்றைக்குமே. அதுக்காண்டி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் போச்சு. ஸோ அதுக்காண்டி தான் அதை நிப்பாட்டினேன். ஏகப்பட்ட இஷ்யூஸ் போச்சு. பட் இருந்தாலும் திருப்பி அதை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அதுக்கு எனக்கு கால் பண்ணவும் சரி, எனக்கு மெசேஜ் அனுப்பவும் சரி, ப்ரோ திருப்பி அந்த ஆல்காயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு, ஒரு காயினை பற்றி டீட்டெயிலாக தமிழில் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொன்னீங்க. திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கூடிய சீக்கிரமே வந்து அதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு ரொம்ப நாள் வீடியோ போடல. அதுக்கு என்னதுன்னு நான் வந்து என்னோட கம்யூனிட்டி டேபில் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த ஒரு எலெக்ஷன் நடக்க போதில்ல, அதுக்கு நான் வந்து ஓட்டிங் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த வர ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எந்த கூட்டணி வந்து வர எலெக்ஷனை ஜெயிக்கும், டிஎம்கே ஏடிஎம்கேவா, இல்லைனா வந்து டிடிவியா, இல்லை நாம் தமிழரா, ஸோ இல்லைனா வந்து கமலா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓட்டிங் பண்ணுறேன். அது நீங்கள் வந்து பண்ணுங்கள். சும்மா ஜாலியாக பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் நான் அதை பண்ண போகிறேன். முடிஞ்சால் அதை போய் வந்து ஓட்டிங் பண்ணுங்கள். இந்த வர சண்டே வந்து அது ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, அடுத்த